அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم هب لنا إيمانا واستقامة وعفوا وعافية. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على دينك وشكرك وحسن عبادتك யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹம்மதிக நஸ்தகீஸ் யா அல்லாஹ். ஜஸல்லாஹு சய்யிதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. اللهم عافنا واعف عنا وارزقنا وجبرنا بالأعمال الصالحة. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت منك الجد إنك على كل شيء قدير. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. وارزقنا زيارة نظرك ونظر رسولك يا حي يا قيوم برحمتك نستغيث. أما بعد، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. الذي خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين وإذا مرضت فهو يشفين. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم: عشرة من الفطرة: كش الشارب وقص الأظفار وغسل البراهم وإرفاع اللحية والسواك والاستنشاق ونتف إبط وحلق العانة وانتكاس الماء. قال مصعب رضي الله عنه: ونسيت العاشر إلا أن تكون مضملا، أو كما قال رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, அல்லாஹ்வினுடைய அருள், கிருபை, கடாட்சம் என் உயிருக்கும் மேலான முஹம்மது அல் முர்த்தலா அஹமது அல் முஸ்தபா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த நடைமுறை நமூனாவின் வழிமுறைகள் நமக்கு முக்காலங்களிலும் எக்காலமும் தொண்டு தொட்டு வெற்றி பெறக்கூடிய வாகைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சுகமான வழிமுறைகளாக அமைந்திருக்கின்றன. பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஈசா ரூஹுல்லா வரை, என் உயிருக்கும் மேலான முஹம்மது அல் முர்த்தலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை 1,24,000 நபிமார்களும் இந்த உலகத்தில் சொகுசான வாழ்வு
வாழ்ந்ததே இல்லை. 3 நேரங்களும் வயிறு உடைக்க உண்டுவிட்டு மனைவி மக்களோடு சந்தோஷமாக கழித்த இரவும் பகலும் இல்லை. உம்மத்துகள் பட்ட தொல்லைகள் அதைவிட பல 100 மடங்கு நபிமார்கள் பல இன்னல்கள் துன்பங்கள் தொல்லைகள் பட்டு உறங்குவதற்கு கூட 1 மணி நேரம் நிம்மதியான வாழ்வு நபிமார்களுக்கு இல்லை. எல்லா நபிமார்களின் வாழ்விலும் துயரத்தையும் துன்பத்தையும் அதாபையும் தான் அவர்கள் எல்லாம் அனுபவித்திருக்கின்றார்கள். யாருக்காக? உம்மத்திற்காக. இந்த உம்மத்துக்களின் நலன்களை கருதிதான் எல்லா நபிமார்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். நாம் அதை சிந்திப்பது என்பதே இல்லை. எல்லா நபிமாருடைய சரிதைகளையும் படித்து நாம் உணர்வு பெற்று உயிர் பெற்று வாழக்கூடிய நிலைகள் இல்லை. ஏன்? சுருக்கமாக என் உயிருக்கு மேலான முஜ்தபா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கூட அறிவதற்குண்டான அறிவை இழந்து இந்த உலகத்திலே சொகுசாக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் உலக சம்பாத்தியத்திற்கும் உணவுகளுக்கும் உடைகளுக்கும் கார் பங்களாக்களுக்கும் செல்போன்களுக்கும் மனைவி மக்களுக்கும் நம்முடைய உற்றார் உறவினருக்கும் அந்தஸ்தை பெறுவதற்கும் செலவழிக்கின்ற நேரங்கள் தஜ்ஜாலுக்கு கஞ்சி காய்ச்சி அவருடைய குடும்பத்தை வாழ வைப்பதற்காக வாழ்வதை போன்று நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் உவமைகள் காண்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் நமக்கு முன் செல்வத்தாலும் உயரிய கோட்டைகளாலும் கொத்தாளங்களாலும் ஆட்சிகளாலும் இருப்பிடங்களாலும் எத்தகைய வெற்றியையும் யாரும் கண்டதே இல்லை. ஹாரூன் ரஷீத் பாதுஷா ரஹிமஹுல்லா சக்கராத்தில் இருக்கின்றார்கள். ஒரு நாள் இரவிலே வேதனைப்பட்டு தன்னுடைய தௌபாவிற்காக அல்லாஹ்விடத்தில் அழுது பச்சாதாபப்பட்டு துஆ பிரார்த்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நினைவாற்றல் வருகின்றது. அந்த நினைவாற்றல் எப்பேற்பட்ட நினைவாற்றல் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நாடி நாம் ஒரு கால் இப்போ அல்லது மறுநாள் ஏதோ ஒரு நாளில் மரணித்து விட்டால் கபரிலே அடக்குவார்கள். அந்த கபர் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் முறுக்கூட்டி பார்த்து வந்து விடுவோம் என்பதாக நினைத்து சிப்பாய்களிடத்தை சொல்லி அவர்களை தூக்கி கொண்டு கபரஸ்தானுக்கு செல்லப்படுகின்றது. அங்கே வைக்கப்படுகின்றது. இவர்களுக்கு முன்கூட்டியே தயாராக வெட்டப்பட்ட அந்த கபரை நோக்குறாங்க. இரவிலே இருளான நிலை. ஒரு எறும்பு ஜீவ ஜந்துகள் கூட அதில் நடமாடுவது இவர்களுக்கு தெரியவில்லை. நாம் பரந்த ஆட்சியிலே விரிந்த செயல்பாட்டிலே சொகுசான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் அடக்குகின்ற இடமோ அந்த கீழ் நோக்கி கண் கூட நமக்கு தெரியவில்லையே என்று என்று அழுது விடுகின்றார்கள். அழுதுவிட்டு கபரை பார்த்து சொன்னார்கள், ஓ கபரே, நான் இந்த உலகத்தில் என்னதான் கொடிகட்டி பறந்த அரசனாக இருந்தாலும் என்னை உள்ளே அடக்கும்போது உன்னிடத்தில் இருக்கின்ற இருளை நீக்குவதற்குண்டான வாய்ப்பு என்னுடைய அரசாங்கத்திலே இல்லை. உன்னிடத்தில் நான் சிபாரிசு செய்வதற்குண்டான பேரொழியும் எனக்கு நீ தர முடியாது. என்னுடைய ரப்பு மன்னித்தாலே தவிர இந்த கபூரில் யா சலாம் அன்தஸ்ஸலாம் சல்லிம்னா சல்லிம்னி, இந்த சாந்தி என்பது கபரில் எனக்கு கிடைக்காது. யா அல்லாஹ், என்னுடைய அரசாங்கத்திலே எத்தகைய பிழைகள் செய்திருந்தாலும் ஜனங்களுக்கு மோசடி செய்திருந்தாலும் நான் மரணித்த காலத்திற்கு பிறகு இந்த கபரிலே வைத்து என்னை பிடித்து விடாதே, உனக்கு மாறு உரிகின்ற கூட்டத்திலிருந்து என்னை நீ பாதுகாப்பு கொடு என்று கதறி அழுதுவிட்டு அவர்களை இல்லத்திற்கு தூக்கி வரச் செய்கின்றார்கள்.
சகோதர சகோதரிகளே, நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் 2 விஷயம். இந்த உலகத்தில் அல்லாஹ், ரசூல் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகள், விதிகளை நாம் மறந்துவிட்டு தாந்தோன்றியாக உல்லாச வாழ்வு வாழ்ந்து இரவு பகலிலே ஒரு நாள் கூட இதுபோன்று மரணத்தின் சிந்தனைகளை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வர தயங்கி, என்ன கொக்கரிப்புகள், வசதிகள், நாம் பார்த்து கொள்ளலாம் மரணிக்கின்ற நேரத்தில் என்று சொல்லக்கூடிய அஜாக்கிரதையான கரையான் அரிக்கும் செல்லரிக்கும் எண்ணங்கள் என்னதான் நமக்கு ஆகிவிட்டது? நாம் என்னதான் செய்ய முடியும்? நமது வாழ்வின் தரங்களை உயிரோட்டத்திலே சற்று நேரம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தஃபக்கரு சா. இமாமுல் ஆலம் ஹசன் பசீர் ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, சிறிது நேரம் நீ சிந்திப்பதானது கல்ஃபசனா, 1000 ஆண்டுகள் நீ தனித்து இரா காலங்களிலே வணங்குவதை விட உன்னுடைய இறுதி முடிவை பற்றி நீ சிறிது நேரம் சிந்திப்பது சாலச் சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். 1000 ஆண்டு வணங்குவது ஒன்று, ஏற்றுக்கொள்ளப்படுவது ஒன்று. அந்த 1000 ஆண்டுகள் இடைவிடாமல் நம்மளால் வழங்க முடியுமா என்பது ஒன்று. 1000 ஆண்டுகள் நாம் வணங்க முடியுமா, உயிரோடு இருக்க முடியுமா என்று சொல்லக்கூடிய பல்வேறான விடயங்களுக்கு மத்தியிலே ஒரு நொடி கண் மூடி திறப்பதற்குள், இமைப்பதற்கு முன் நாம் சிந்திக்க வேண்டும் நமது வாழ்வை. நமது ரப்பு எப்பேற்பட்டவன், ரசூல் எப்படி வழியை நமக்கு கொடுத்தார்கள், நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் செய்வதற்குண்டான அவகாசங்கள் எல்லாம் இன்றைக்கு எப்படி அமைந்திருக்கின்றது என்பதை நமது உள்நோக்கி உள்ளத்தான் நாம் சிந்திக்கின்ற பொழுதுதான் நமக்கு விளங்கும். நமக்கு இயலாத்தன்மை, நம்முடைய இயலாத்தன்மையை ரப்பின் முன்னால் கொண்டு வந்து வைத்து நாம் செய்கின்ற முன் பின் கடைசி பாவங்கள் வரை அல்லாஹ்விடத்தை அழுது பச்சாதாபப்பட்டு அவன் எதைதான் ஏற்றுக்கொண்டாலும் நம்முடைய தௌபாவை அங்கீகரிக்கப்படாமல் நமக்கு வெற்றி ரீங்காரம் என்பது இல்லை என்பதை இந்த உலக வாழ்வில் மயங்கி சொக்கி மனைவியின் மடியிலே பொருளாதாரத்தை வைத்து சிந்திக்கக்கூடியவர்களே, உபதேசம் என்றால் நமக்கு அலர்ஜி. இன்றைக்கு நிறைய பேருக்கு அலர்ஜி, சொறி சிறங்குகள் வருது, உடம்புல போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ் ரசூலை பற்றி சிந்திப்பது அநேகர்களுக்கு அலர்ஜியாக இருக்கின்றது என்று சொன்னால், நமது வாழ்வின் தரங்கள் முடிவில் எப்படி ஆகும் என்பதை கொஞ்சம் கிஞ்சிற்றும் நான் சிந்திப்பது கிடையாது. உலக வாழ்க்கையிலே பிரயோஜனம் இல்லை, உலக வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, உலக வாழ்க்கையிலே எதுவுமே இல்லை. துன்பங்கள் தான், வியாகுலங்கள் தான், கஷ்டங்கள் தான், மன உளைச்சல்கள் தான் அதிகமாக நிறைந்திருக்கின்றன. மனோநோய்க்காக மருத்துவத்திலே சென்று எனக்கு உறக்கம் வரவில்லை, உணவு செல்லவில்லை, பலவிதமான குழப்பம் என்று சொன்ன உடனே அவன் ஆட்டிசம் என்றுவான். ஆட்டிசம் என்ன? வாட் ஆட்டிசம்? வேறு ஒன்றும் இல்லை. உன்னுடைய நர்ஸ் உன்னை ஆட்டி படைக்குது, இதுக்கு மருந்தில்லை. கடவுள் அல்லாஹுதான் மருந்து என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி ஆட்டிசம்ட்டான். நாம் என்ன செய்ய முடியும்? ஆனால் இருந்தாலும் மருந்து தர்றேன் என்று மெண்டலுக்கு கொடுக்குற மருந்தை கொடுப்பாங்க. அது டோஸ் அதிகமாக கொடுத்தா தூங்கிக்கிட்டே இருக்கும். அதோட அர்த்தம் இன்னக்க மையிட்டுன் இன்னகும் மையிட்டுன், மாத்திரையும் செத்தது நீனும் செத்தவன். என்ன பிரயோஜனம் இருக்குது? உபதேசம் கேட்க இன்றைக்கி நாம் பார்க்குறோம். ஒரு உபதேசத்தை பேசி கருத்துக்களை மக்களுக்கு விளங்கட்டுன்னு விட்டா ஒருத்தையும் பார்க்குறான், அது ஆனா பெண்ணான்னு தெரியல. பயான் கேட்டால் செத்தா போயிடுவோம். ஏன் அந்த உணர்வு உணர்ச்சி வரவில்லை? பெண்ணாக இருந்தால் கணவனை பார்த்து நாம் உறவிலே மகிழ்கின்றோம், ஆணாக இருந்தால் மனைவியை உறவிலே மகிழ வைக்கின்றோம், நாமும் மகிழ்கின்றோம்.
ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய கலாம் 6666 ஆயாத்துக்களிலே சில ஆயாத்துக்களை, ஹதீஸுகளை, மானபியின் வழிமுறைகளை, சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷரீன்கள், முவஅலின்கள் உபதேசிகள் செய்கின்ற உபதேசத்தை அவர்கள் ஆராய்ந்து சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை கேட்டு திருந்தக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் நீ தின்கின்ற மாத்திரை ஆட்டிசம் மாத்திரையாகத்தான். கடைசியாக வருவாங்க, ஹஸ்ரத் எல்லா மாத்திரையும் பாட்டேன், 10 வருஷமாக திங்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, கடைகால் நடுங்கி போய் இதுண்டு சோகை பிடிச்சி போய் வெறும் சுண்ணாம்பு சத்து மாத்திரையாக திண்டு இண்ட நாத்தம் பிடிச்சி போய் ஒன்றுக்கு இருந்தால் கழுவ முடியாமல் பெட்டில் ஒரே நாத்தம், சிறுநீர் நாத்தம் பிள்ளைங்க மாதிரி இருந்து துணிகள் நாறி போய் கடைசியில் ரூம்குள்ளே வந்து உட்காடுறாங்க. ஹஸ்ரத் எனக்கு கொஞ்சம் ஓதி பாருங்க, என்ன ஒரு வாடை அடிக்குது, ஏன் உங்கள் மேலே இருந்து இந்த வாடை வருது? ஹஸ்ரத் 10 வருஷமாக திண்டு எனக்கு எந்திரிச்சு உள்ள ஒன்றுக்கு போயிடுதுங்க ஹஸ்ரத். நஊது பில்லாஹி மின் ஷர்ரில் ஃபிஆல். அல்லாஹ் காப்பாற்றணும் யாராக இருந்தாலும். அல்லாஹ்வுடைய உபதேசத்தை கேட்க நேரம் இல்லை, அல்லாஹ்வை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை, கலாமுல்லாவை தூக்கி ஓத நேரம் இல்லை, மாணவியின் வழி நிறைகளை, வழி தடங்களை நெறிமுறைகளை பார்த்து படித்து செயல்படுவதற்குண்டான நேரங்கள் இல்லை. எல்லாம் இருந்தும் ஆட்டி படைக்கின்ற நிலைகளிலே ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களில் நம்மை நாம் இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், 1 உலக மோகம், 2 பண மமதை, 3 மனைவியின் வாழ்வு. இதுகள் அத்தனையும் நமது வாழ்விலே தரங்கிட்டதாக இருக்கும் என்பதை நாம் இன்னைக்கு மறந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோமே. நம்முடைய சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஷைத்தானின் ஆதிக்கத்தில் நாம் உழண்டு கொன்று உலகத்தில் பணம் வேணுமா அதை பற்றி என்றோம், உலகத்தில் புருஷன் நமக்கு வேணுமா அதை பற்றி என்றோம், உலகத்தை புள்ள குட்டியை சம்பாதிக்கணுமா, சாப்பிடணுமா, கறியும் சோறும் அதை பற்றி நாம் சிந்திக்கிறோம். ஆனால் நம்முடைய படைத்த ரப்பை ரசூலை நல்லோர்கள் நாதாக்கள் நமது வழிமுறைகளிலே காட்டி கொடுத்தவர்களை யாராவது சிந்திக்கின்றோமா? அறிஞர்களை துவேஷம் பண்ணுகின்றோம், அறிஞர்களை அறிவை இழக்க வைக்கின்றோம். அறிஞர்கள் சொல்லுகின்ற அந்த காலகட்டத்திலே அந்த கருத்துக்களை நாம் கேட்க மறுக்கின்றோம். இது உலகம் என்பது உல்லாசம் என்று நீங்கள் எண்ணிவிட வேண்டாம். ஒரு தோணியின் மீது கடலிலே நீங்கள் பிரயாணமாகிக் கொண்டிருக்கின்றீர்கள். வேகமான காற்றுகள், புயல்கள் அல்லது சீற்றங்கள், மாற்றங்கள் ஏற்பட்டால் உங்களை அந்த கப்பல் நீரிலிருந்து புரட்டி அதிலே மூழ்கடித்து இறக்கச் செய்வதை போன்று இந்த உலக வாழ்வு உங்களை ஒரு நாள் அளிக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். நீங்கள் செத்தவர்கள். உலகத்தில் எல்லாம் செத்தது, நீங்களும் சாக போறீங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொன்ன கருத்தை பார்த்தீங்களா? யாராவது சிந்திச்சோமா? ராத்திரி சிரிச்சிட்டு ஜாமத்தில் எந்திரிச்சு ஒன்றுக்கு போக முடியாமல் மையத்தாக கிடக்கான். ராத்திரி மனைவியை சொருகிட்டு ஜனாபத்தில் குளிக்க முடியாமல் புணமாக கிடக்கான். ஆணும் சரி பெண்ணும் சரி, என்ன வாழ்வு, தரித்திரம் பிடித்த வாழ்வு. வாழ்வின் அதிகார துணிகளில் இந்த உலக பொருள்தான், மனைவிதான், நம்முடைய காரு பங்களாக்கள் தான், நாம் வைத்திருக்கின்ற பைக்குகள், சொந்த பந்தங்கள் தான் நம்மை சூழ்ந்து வரும் என்று நீங்கள் நினைத்தால், ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய இந்த சம்பவத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர்களை மரணித்த பிறகு ஒரு சிறிய மினி விளக்கை கூட, லைட்டை கூட, வெளிச்சத்தை கூட கபரிலே சொருக முடியவில்லை. ஷரியத் அதுக்கு அனுமதி கொடுக்கவும் இல்லை. தரம் கட்ட வாழ்வு வாழாதே. தரித்திரியம் பிடிக்கப்பட்ட உலகத்தை நீ கட்டி பிடிக்காதே. நன்றாக நீ உறந்து செயல்பட வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கின்ற அருள் மிகப்பெரிய அருள் பாக்கியமாக கொடுத்திருக்கோம். நம்ம என்ன சிந்திக்கிறோம்? வாழ்வை ஷைத்தானின் ஆதிக்கத்தில் பிடிபட்டு அல்லாட்ட சபதம் எடுத்துட்டு வந்தான் இந்த நாதாரி. என்ன கேட்டான்? ரப்பே,
எல்லாத்தையும் கெடுத்து வழி கெடுத்து நரகத்தில் போட்டு உனக்கு மாறு புரிய வைப்பேன்டான். இன்ஷா அல்லாஹ் தொடரும். நாம் அல்லாஹ்வை அஞ்சி உண்மை விசுவாசத்தோடு வாழ, நப்சிற்கு அடிபணியாமல் கல்வை உணர்ந்து உபதேசங்களை கேட்டு நமக்குத்தான் நாம் வெற்றி பெறுவோம் என்று ஒவ்வொருவரும் நினைத்து நல்லருள் அடைய அல்லாஹ் அருள்பாலிக்கேற்றும். அழைக்குகின்றது அல் மஜ்னா உபதேசம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் ஃபஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.